தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியலங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக சமீபத்திய தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ள செங்கோட்டையன் அந்த இணைப்பு தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பல கருத்து விமர்சனங்கள், அந்த பக்கத்தில் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பாக தொடர்கின்ற விமர்சனங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலான கூட்டணி, காங்கிரஸ் அமைத்திருக்கக்கூடிய ஐவர் குழு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இப்படியாக தமிழக அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டு வருவதை நாம் அறிகிறோம். தொடர்ந்து பேசலாம். திரு வெங்கடேஷோட வணக்கம். திரு வெங்கடேஷ், வணக்கம் ஜி. நலமா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கு ஜி. நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல சமீபத்திய தாவேகாவோடு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் மூத்த நிர்வாகி இணைந்திருக்கிறார். இணைந்த கையோடு டிசம்பரில் கூட்டணி வலுப்பெறும் அப்படின்னு பேசியிருக்காரு. அவருடைய தொகுதிக்கு சென்ற போது உற்சாக வரவேற்பு, அந்த தொண்டர்களிடையே கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். எப்படி பார்க்கலாம் வெங்கடேஷ்? இல்லை, இது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்கள் செய்கிற ஒரு துரோகமாக தான் நான் அதை பார்க்குறேன். உங்களை வளர்த்தது, உங்களை வார்த்தெடுத்தது, உங்களை உயர்நிலைக்கு கொண்டு வந்தது, உங்களுக்கு அரசியல் கற்பித்தது, உங்களுக்கு உயர் பதவியில் உட்கார்ந்து அழகு பார்த்தது, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து உங்களை அமைச்சரவையில் போட்டது, இது எல்லாமே அஇஅதிமுகன்ற ஒரு கட்சி, இரட்டலைன்ற ஒரு பிம்பம். அந்த பிம்பத்தில் ஒரு பிணக்கு வருது அப்படின்னா இன்றைக்கி அரசியல் ரீதியாக எந்த கட்சியிலும் எந்த தலைவர்களும் பிணக்கு இல்லாமல் யாருமே கிடையாது. நானும் ஒரு கட்சியை சார்ந்தவன் தான். எனக்கும் சில தலைவர்களோட ஒரு பிணக்கு இருக்கும். பிணக்கு இருக்கிறதுனால ஒரு கட்சியை மாற்றி நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிணக்குகளை தூக்கி ஓரம் வைத்து விட்டு தலைமை என்ன சொல்கிறதோ அது கட்டுப்படுவதோ ஒரு தொண்டனுடைய கடமை. தமிழக அரசியல் காலத்தில் கட்சி மாறுவது ரொம்ப இயல்பான விஷயம் தானே வெங்கடேஷ்? இது என்ன துரோகம்? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இயல்பான விஷயம் நான் ஒத்துக்கிறேன். இயல்பான விஷயம்னா இப்போ நீங்கள் மாறினவங்களே, நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம், ஜெயலலிதா போனோன்னா கொஞ்சம் பேர் மாறிட்டாங்க, எம்ஜிஆர் இருக்கிறப்பே கொஞ்சம் பேர் மாறினாங்க. அந்த சுகத்தை கம்மியாக அனுபவித்து ஆப்போனண்ட்ல போய் அதிகமான சுகத்தை அனுபவிக்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய கோலோச்சி இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் எல்லாருமே அதிமுக வந்தவர்கள் தான். அதை நான் ஒத்துக்கிறேங்க. நான் என்ன சொல்ல வரலங்க, எல்லா அதிமுக காரங்கள் சொன்னவரில் இப்போ இருக்கக்கூடிய செங்கோட்டைன்னு நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படி பண்ணக்கூடாது? ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 53 வருடங்கள் அஇஅதிமுகவில் இருந்திருக்காரு. 9 டைம் சிட்டிங் எம்எல்ஏ இருந்திருக்காரு. ஒரு வாட்டி சத்தியமங்கலம், 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து வென்றெடுத்திருக்காரு. எம்ஜிஆருடைய பெயரை கண்டிப்பாக தன்னுடைய கையில் கண்டிப்பாக அவர் பச்சை குத்திருப்பார். இல்லாமல் ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த அளவு எம்ஜிஆருடைய ரசிகர்கள் கிடையாது. அவங்களாம் எம்ஜிஆருடைய வெறியர்கள் இருக்கிறப்ப நேரு சித்தாந்தத்துங்களும் சித்தாந்தத்தை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள்ட்ட போய் ஒருத்தர் சேர்றாங்க. அவர் சொல்லுகிற காரணங்கள் ஏற்புடையதா இல்லை. அதற்கு முன்னதாக அவர் ஓரம் கட்டப்படுகிறார், ஒதுக்கி வைக்கப்படுகிறார், நீக்கப்படுகிறார். வேற என்ன பண்ணுவார்? நீக்கப்படுறான்றது அவங்க கட்சியினோட உள்கட்சி விவகாரம். அதை பற்றி நம்ம தலையிட விரும்பல. ஆனால் ஏன் நீக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் நீக்கிறாங்க? போனதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். வேற வழியே இல்லை. அவர் அதிமுகவில் மகிழ்ச்சியாக ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் போது தாவலை. தேர் இஸ் நோ ஆப்ஷன் அப்படின்னும் போது அவர் திமுகவுக்கு போக விருப்பம் இல்லாமல் தாவேக்கோட இணைந்திருக்கிறார். இதற்கு நீங்க துரோகங்கள் அப்படின்னு சொல்றது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அதிமுகவே ஒருங்கிணைக்கிறதா அவர் பண்றாரு. வாழ்த்துக்கள். ஒரு கட்சியை ஒருங்கிணைக்கிறது தப்பு கிடையாது, தெரியுங்களா? ஒருங்கிணைப்பு அதுல கூட மாறுபட்ட கருத்து இருக்கு வெங்கடேஷ். அதாவது இவர் அதிமுகவே ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கணும்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு இப்ப நிறைய அதிமுக ஆதரவாளர்கள் பேசுறதை பாக்குறோம். இது இண்டிவிஜுவலா அவருக்கான ஈகோ தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்து முழாவது நான் சொல்றேன். இப்போ நீங்கள் வெளியில் செங்கோட்டையன் கொடுத்த ப்ரெஸ் மீட்டை வைத்து உங்களுடைய வியூகங்களை வெளியே சொல்கிறீங்க. அப்படியே எடப்பாடி அவர்கள் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த கூட்டத்தில் சொன்னதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, செங்கோட்டையன் அவர்கள் நம்மளுடைய எம்ஜிஆர் விசுவாசியா ஜெயலலிதா விசுவாசியா நம்ம கூட இருந்தவர், மாற்று இல்லை. அவர் இன்றைக்கு மாற்று கட்சிக்கு போயிருக்கார், வாழ்த்துக்கள். ஆனால் ஏன் அந்த கட்சிக்கு அவர் போனாருன்ற ஒரு கேள்வி எழுதுன்னு சொல்லி எடப்பாடி கேள்வி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அவர் என்னதை எழுப்பினார்? அத்திக்கட அருணாச்சல அனுப்பிவிட்டதே அவர் தான் அப்படின்னு இல்லை இல்லை அத்திக்கட அங்கே நடக்கக்கூடிய பாராட்டு விழாவில் ஜெயலலிதா அம்மார் படமும் எம்ஜிஆர் படமும் இல்லை, அதனால் அந்த கூட்டத்துக்கு வரலன்றதான் அவர் வைத்த முதல் குற்றச்சாட்டு. அஇஅதிமுக ஆரம்பிக்குது, ரைட்டா? அதற்கு எடப்பாடி அவர்கள் கேள்வி வைக்கிறார். இது இன்னும் செங்கோட்டையன் பதில் சொல்ல. என்ன சொல்றாருன்னா, அவர் அதே இடத்துல ஒரு அரசு பள்ளி விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் திமுக பெரும்பான்மை மக்களும் கலந்து கொள்றப்ப நீங்கள் ஜெயலலிதா படம் எம்ஜிஆர் படம் இல்லாத அந்த விழாவில் நீங்கள் ஏன் கலந்து கொண்டீர்கள்? அப்போ இதை கேட்கலையே கேள்வி வரும்ல. இன்னைக்கு ஜெயலலிதா இருந்த பீரியட்ல கருணாநிதி சம்பந்தப்பட்ட ஆட்களையோ கலைஞரவர்களையோ முக ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்கள் சந்திச்சாவே, கல்யாணத்துக்கு போனாவே உங்களுக்கு கட்சி ஊற்றிக்கிடுவாங்க. அப்போ
அம்மா மாதிரி அப்படி ஒரு ராணுவ பவராக வச்சுருந்தாங்களே. தம்பித்துறை அவருடைய பெண்ணோட கல்யாணத்துக்கே அவர் போல தெரியல. பொண்ணு கல்யாணத்துக்கு போல வரலாறு உண்டு. ஏன்னா அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் தப்பாக இருக்கப்போ போனால் தேவையில்லாமல் நம்ம சர்ச்சைகள் வரும்னு சொல்லி அவர் வாழ்த்தி மட்டும் வரி அமைச்சிட்டார். அந்த மாதிரி ஒரு ராணுவ கட்டுக்கோப்பான உள்ள கட்சியில் கட்சி நடத்துகிற மாண்புக்கும் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிற ஒரு விழாவில் அற்பத்தனமான ஒரு காரணத்தை சொல்லி, அது வந்து வேல்யூவான காரணம் இல்லைன்னு சொல்ல, பட் அதுக்கு விளக்கம் அவங்க கொடுத்தாங்க. விவசாயிகளால் நடத்தப்படுகிற விழாவில் அரசியல் சார்பற்றது நடத்தப்படுகிறது. ஆனால் எடப்பாடி அவர்கள் வர்றதுனால நீங்கள் மாவட்ட தலைவர்ன்ற பொருள் அது போகணும், மாவட்ட செயலாளர்ன்றதை நீங்கள் போகணும். இதுதான் அவர் வைக்கிற காரணம். இது வந்து அரசு விழாவோ ஏடிஎம்கே விழாவோ அது கிடையாது. அவர்கள் விவசாயிகள் நடத்தினாங்கன்னு அது கடந்து போயிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதை பற்றி ஏன் பெருசாக கேள்வி எழுப்பலை அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு பதிலே கிடையாது அவர்கிட்ட. இப்படி பல விஷயங்கள் வைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ செங்கோட்டையன் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கேட்டிங்கன்னா, சைதை துரைசாமி மாதிரி இப்போ வந்து அவருக்கு வந்து ஏடிஎம்கேல இருந்தார், ஜெயலலிதா பீரியட்ல இருந்தார். அவர் தான் முன்னாடி அம்மா உணவகத்துக்கான முதல் வித்திட்டவர், மேயராக இருந்தார். எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் தளபதியாக அறியப்பட்டவர். எம்ஜிஆருடைய இன்னைக்கு வரையும் விசுவாசி. எம்ஜிஆரை தாண்டி ஜெயலலிதா அமைச்சரில் இருந்து இன்றைக்கு வந்து அவர் அஇஅதிமுகவில் பெரிய ஈடுபாடு இல்லைன்னா ஒதுங்கிட்டார். அஇஅதிமுக அவர் வாழ்த்தவும் இல்லை, வசைப்பாடவும் இல்லை. நீங்கள் பாட்டு உங்கள் வேலை பாருன்னா அவர் என்ன போகிற எதை நோக்கி நகர்றாரு? எம்ஜிஆர் புகழ்படுப்புற விஷயத்தை நோக்கி நகர்றாரு. கேரளாவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வீட்டை புதுப்பிக்கிறாரு, எம்ஜிஆருக்கு சம்பந்தமான திட்டங்களை முன்வைக்கிறாரு. அந்த மாதிரி செங்கோட்டையன் அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி இருந்திருந்தாருன்னா நாம வரவே அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். நான் சொல்ல முடியலங்க. சைதை துரைசாமி இப்படி இருந்தார் என்பதற்காக செங்கோட்டையன் அப்படிதான் இருக்கணும்ன்றது கொண்ட கொள்கையில் உறுதியாக, நான் சொல்றதுக்கு என்ன புரிஞ்சுங்க, இது என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். கொண்ட கொள்கையில் ஒருத்தர் உறுதியாக இருந்தால், இனி செங்கோட்டையனுக்கு என்ன இல்லை? 9 டைம் எம்எல்ஏ இருந்துட்டீங்க, பொதுவான சொத்து சேர்த்துட்டீங்க, அமைச்சரில் இருந்துட்டீங்க, எல்லா வித சுகங்களும் நீங்கள் வந்து கட்சி ரீதியாக அனுபவித்த பிறகும் திருப்பி நான் ஒரு பவர் செக்டாரில் போய் அமர்வேன், அந்த பவர் செக்டார் எங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறதே ஒரு வித்தையான இருக்கு. நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயம்தான், பவர் செக்டார் இப்போ வாங்கி செங்கோட்டையன் என்ன பண்ண போறார்? இப்போ சைதை துரைசாமி அதுதான் காரணம். அனுமானம். என்னுடைய அரசியல் என்பது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சி அமைத்து விடக்கூடாது, அவர் தலைமை தோற்க வேண்டும். ரைட்டா? அதுதான் காரணம் தான். அதான் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் ஏற்கனவே வந்து ஸ்லீப்பிங் செல்லாக டிஎம்கே சப்போர்ட்டராக இவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் எடப்பாடி பொதுவெளியில். நீங்கள் கரெக்டாக அதுக்கான பதில் சொல்லிட்டீங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் கட்சியில் ஏன் இருக்கணும்னு கேள்வி கேட்குறாங்க. அவர் நீக்கினதுனால தான், ஒதுக்கப்பட்டதுனால தான் இப்படி ஒரு கால் எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்படி தான் அவர் ஏற்கனவே இருந்தார்னு சொல்ல வரீங்க. அது சரியா இல்லைங்க. எடப்பாடி கேட்குற கேள்விக்கு பதில் இல்லைங்க. ஏன் ஸ்டாலின் அந்த விழாவில் போய் கலந்துக்கிட்டீங்க, பின்பக்கம் வருமா ஏன் வந்தீங்க, சட்டசபைகளுக்கு வந்து இவங்க கூட ஏடிஎம்கேல ஏன் உட்காராம போய் தனியாக உட்காந்தீங்க, சிவி சண்முகம் கல்யாணத்துக்கு அவருடைய மகள் கல்யாணத்துக்கு ஏன் எடப்பாடி வராருன்னு நீங்கள் கார்லேயே உட்காந்தீங்க, பல கேள்விகள் இருக்குங்க. அதை போய் தனி விவாதமே பண்ணலாங்க. அம்மையார் ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா அந்த ஒரு இறுக்கம் வந்து தளர்ந்து விட்டதை நம்ம பார்க்குறோம்ல. நீங்கள் சொன்னீங்க ராணுவ கட்டுப்பாடோடு தான் பொண்ணு கல்யாணத்துக்கு இருந்த வரலாறு உண்டு. ஆனால் அம்மையார் மறைவுக்கு அப்புறமா அது கட்சி ஒரு ஃப்ரெண்ட்லி மோடுக்கு வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்லி மோடு எதுவும் இல்லைங்க. ஒரு கட்சி அது வந்து நீங்கள் அப்படி பார்ப்பீங்களா? காழ்ப்புணர்ச்சியோட பார்க்கலங்க. ஒரு ஸ்லீப்பிங் செல்லா பார்ப்பீங்களா? அதை இல்லைங்க. ஒரு கட்சிக்கும் உடன்பாடு இல்லைன்னா அந்த உடன்பாடற்ற ஒரு விஷயங்களை நீங்கள் விவாதிக்க வேண்டிய இடம் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு மட்டும். கூட்டப்படவே இல்லைன்னு இப்போ கூட்டுறாங்க, 15ஆம் தேதி கூட்டுறாங்க, அப்போ 10ஆம் தேதி கூட்டுறாங்க. இப்போ அவர் என்னன்னா பிரஸுக்கு வந்து கட்சி தலைமைக்கு கெடுவிக்கிறார். எப்படிங்க ஒரு கட்சிக்கு தலைமைக்கு ஒருத்தர் கெடுவிக்க முடியும்? இப்போ நான் வந்து ஒரு லீடராக இருக்கேன், நீங்கள் என்கிட்ட வந்து அமைச்சரில் இருந்து முன்னாள் முதல்வர் ஒரு மாவட்ட தலைவராக இருக்கீங்க, ஒரு மாவட்ட செயலராக இருக்கீங்க, நீங்கள் வந்து நான் பதில் சொல்லணும்னு எனக்கு கெடு வைக்கிறதுக்கு எப்படி ஏற்றுப்பாங்க? அப்போ அவன் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து அவன் கெடு வைப்பான தலைமைக்கு? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பவர் இருக்கு இல்லை, நீங்க ஜெயிக்கிறீங்க ஜெயிக்கல, அதெல்லாம் அடுத்த கட்டங்க. தலைமை இன்றைக்கு கட்டுப்பாடு. நண்பர் வெங்கடேஷ் தலைவர் ஆயிட்டாரு. அது வந்து அதனாலதான் இப்ப சொல்றாங்க, உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வெளியே போகலான்ட்டாங்க. ஏற்கனவே அவர் ஸ்லீப்பர்ஸ்ல தான் இருந்தாரு, இப்ப போய் முழு நேரமா அவர் செயல்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னன்னா அவர் அங்கிருந்து டிஎம்கேக்கு ஏன் போகல அப்படின்னா, டிஎம்கேக்கு போனா அவருடைய ஆதரவாளருக்கு யாருக்கும் பொறுப்பு வாங்கி தர முடியாது. இன்னைக்கு அவர் 50 பேரை அழைப்பு வந்தது கேட்டது டிஎம்கேல இருந்தும் பிஜேபியில இருந்தும் எங்களுக்கு அழைப்பு வரவில்லைன்னு தெளிவா பொது வழியில சொல்லிட்டார். திருமாவளவன் கூட பிஜேபி தான் இதை ஆப்ரேட் பண்றேன்னு சொல்றதுக்கு உடனடியாக நம்ம பதில சொல்லிட்டோம். பிஜேபியில இருந்து எங்களுக்கு அழைப்பு வரவில்லை. பக்கத்துல இருக்க ஆதரவர்ஜினாவே சொல்றாரு, துரத்துறாங்க. அந்த ஆதரவர்ஜினாவுக்கு பேசிக்கா என்ன நடக்குதுன்னே தெரியாது, வாயில வரது ஏற்கல. ஆனா துரத்தியது உண்மைதானே. அதாவது நல்லா கேளுங்க, உருட்டை உருட்டி கொண்டே இருக்கிறதுங்க. செந்தில் பாலாஜி பேசினாலும் நிறைய தகவல்கள் உலாவுது. அவங்க சேர்றாங்க சேரல, என்ன உண்மைத்தன்மையே தெரியாம பிரஸ்ல ஒருத்தர் சொல்றாங்க. ஆதவர்ஜினாவுக்கு என்ன கண்டிஷன்ல என்னதுன்னு எதுவுமே தெரியாது. என்னமோ இவர் உலகத்துல இவர் தான் பெரிய அரசியல் மாதிரி உட்காந்துட்டு பிஜேபி இவரை துரத்துச்சு, டிஎம்கே உடனே பிரஸ் அடுத்த செகண்டே செங்கோட்டையன் சொல்றாரு என்ன எந்த கட்சியும் துரத்தல.
அதிமுகவில் நான் இருந்து விலகுனதுக்கு திமுக எனக்கு அழைப்பு விடலை, பாஜக எனக்கு அழைப்பு விடவில்லை. அதுதான் எங்களுடைய மாலை. ஆனா சில வாரங்களுக்கு முன்னாள் அமித்ஷாவை சந்தித்தாரா செங்கோட்டையன்? எங்க அமித்ஷாவை சந்திக்கிறது, நிர்மலா சீதாராமனை சந்தித்தாரா? அவர் சந்திக்க ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணியில் அதிருப்தியாக இருக்கக்கூடிய செங்கோட்டனை பாஜக தலைமை சந்திக்கிறது என்றால் இவர்கள் தான் இதற்கான சிண்டு முடிகிறார்கள். சந்திச்சு என்ன பண்ணாங்க? சந்திச்சு என்ன இல்லங்க, ஆனா சந்திக்க கூடாது. அதே வந்து ஒரு நாகரிகமின்மையாச்சு. இப்ப நான் ஒரு கட்சியில இருக்கீங்க, அந்த கூட்டணியில வந்து அமித்ஷா அதிருப்தியில வெளிவர நபரை நீங்க சந்திச்சு தூபம் போறீங்கன்னா அது சரியா அப்படின்னு கேக்குறேன். அமித்ஷாவே அவர் சந்திச்சாருன்னு சொன்னீங்களா? அந்த புகைப்படம் இருக்கா உங்களுக்கு? அதான் உங்ககிட்ட நான் கேக்குறேன். அந்த புகைப்படம் உங்ககிட்ட உறுதிப்படுத்துறேன். இல்ல சந்திச்சாரா கேட்டேன். சந்திக்கவில்லைங்க. நிர்மலா சீதாராமன் சந்திச்சாரா? அவர் போன டைம்லயா? இல்ல ரெண்டையும் உறுதிப்படுத்தினீங்களா? நான் அதை சந்தித்தார்களான்னு தான் கேட்கிறேன். சொல்ல விட்டாதான் உங்களுக்கு புரியும். எனக்கு சொல்ல விடுங்க. லெட் தம் அலோ டு ஸ்பீக். அவர் போற டைம்ல வந்து துணை ஜனாதிபதி தேர்தல் நடக்குது. அந்த இடத்துல அமித்ஷா அவர்கள், நிர்மலா சீதாராமன் சொல்லி பெரிய பட்டாளமே அந்த தேர்தல் மும்முரமான வேலையில் இருக்கிறப்ப, இப்போ ஒரு பெரிய கூட்டம், ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி ஒன்று நடக்கிறப்ப இவர் போகிறப்ப ஹாய் பாய் சொல்லிட்டு வந்தார் தவிர எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அமித்ஷா அவர்களை தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் சந்தித்தால் நீங்க போறீங்க, வணக்கம் பேசுவாங்க, பாத்துக்கங்கன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க மறுநாள் எலெக்ஷன்ல இருப்பாங்களா, உங்களை சந்திப்பாங்களா? இது வந்து அப்படிதான். ஏன் சொல்றேன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில் சந்திச்சீங்கன்னா பிரஸுக்கு போகாம வரவே வராது. நீங்க வந்து மாண்புமிகு நிதி அமைச்சரை நீங்க போய் அவங்க அலுவலகத்தில் சந்திச்சீங்கன்னா பிரஸை மீறி சந்திக்க முடியுமா? எல்லா கதவையும் சாத்துங்க, நாங்கள் 2 பேர் வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் மீட்டிங் நடத்த முடியுமா? அமித்ஷா அவர்களை சுற்றி என்ன இசட் பாதுகாப்பில் இருக்கு, அவரை மீறி நீங்கள் உள்ள போய் சந்திச்சிட முடியுமா? இவர் வந்து என்ன சொல்லிட்டு போனார், நாங்கள் கைலாஷுக்கு போகிறேன், சிவபெருமானுக்கு தரிசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவர் போய் அங்கே ட்ரை பண்ணியிருக்காரு. அங்கே மேபி அவங்க சந்திச்சிருந்தாலும் அங்கே வரக்கூடிய வார்த்தை முயற்சி செய்தார் அல்லது முயற்சி செய்தாரா இல்லைங்க, முயற்சி செய்தாரா இல்லைன்றது செங்கோட்டையினுடைய தனிப்பட்ட விருப்பம், அது நமக்குள்ளே வர முடியல. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்றது புரிஞ்சுக்கங்க. மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி அமித்ஷா அவர்களோ நிர்மலா சீதாராமன் கட்டஸில் சந்திச்சிருந்தாலும் இணைந்து செயல்படுங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர், நீங்க லாஜிக்கல் சொல்றது அப்படி சொன்னதுனால தான் இவர் தாவேகா நோக்கி நகர்ந்துட்டாரு. இல்லைங்க, தாவேகா நடந்தது அவருடைய பர்சனல் வெஞ்சன்ஸுங்க. அவர் வந்து ஒரு கோபத்தின் நிலைப்பாடு அவர் இல்லைங்க, இணைந்து செயல்படுங்கள் தான் அமித்ஷாவும் அவங்க சொன்னாங்க. நான் சொல்லல, சொல்லி இருக்க கூடும். ஏன் அப்படின்னா அதுதான் நான் சொல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து தேர்தல் சம்பந்தமான தேசிய ஜனநாயக கூட்டணி இணைப்பு மீட்டிங் நடக்கிறப்ப அஇஅதிமுக உள்கட்சி விவகாரங்களில் பிஜேபி தலையிடாது, டாட் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர் தான் தலைவர். அப்படிதான் இன்னொன்று வச்சாங்க, தாவேகாவோ மற்ற கூட்டணி கட்சியிலோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான அந்த சம்மதத்தை எடப்பாடிட்டு தான் பெற வேண்டும். டோட்டலாக கொடுத்துட்டாங்க. எங்களுடைய இலக்கு 2020 அதிருப்தி அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு பின்னால் பாஜகவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? எந்த சம்பந்தமும் இருக்காதுங்க. இது பாருங்க, மருது அழகராஜ் போனார், பாஜக போக சொல்லிச்சா? போனாரா இல்லையா? மனோஜ் பாண்டியன் போனார், பாஜக போக சொல்லிச்சா? போனாரா இல்லையா? மைத்ரேயன் போனார், எங்ககிட்ட எம்பியா இருந்து போனார், பாஜக போக சொல்லிச்சா? இவர் போனார், நம்ம அன்வர் ராஜா போனார், பாஜக போக சொல்லிச்சு. அவர்களும் போறாங்க. ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து சரி, இப்போ நம்ம வந்து இல்ல இது அலோ பண்ணுங்க. எடப்பாடி அவர்கள் வந்து இன்றைக்கு இத்தனை தலைவர்கள் போயிட்டாங்க அப்படின்றதுக்கு எந்த கவலையும் படாமல், ஆஹா இவர் போயிட்டாரே, இவர் நம்ம இழந்துட்டோமோன்னு எந்த உறுத்தலும் இல்லாமல் 8 புள்ளி பாய்ச்சல் அவர் ஏன் பாயிறாருன்னா, போனவர் எல்லாரும் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள ஒரு தலைவர்கள் மட்டும் தலைவர்கள். அதான் முன்னுமே சொன்னாங்க, ஒட்டுமொத்தமா ஒரு ஓட்டுக்கு சொந்தக்கார தலைவர் கிடையாது. முக்கியமான அமைச்சர்கள் ஆளுமைகள் எல்லாமே அதிமுக வந்தவங்க தான். இப்ப வரிசையில நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் போறது அதிமுக பெரிய. இப்ப சேகர் பாபு, அன்வர் ராஜா, நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் 2010 போனாங்க. அஇஅதிமுக அழிஞ்சிச்சா? பாக்யராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிப்ப கேபி ராமலிங்கமும் நம்ம ஏவா வேலு இப்போ இருக்காரு, அவர் போனாங்க. அவர் கூட பாக்யராஜ் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது இல்லைங்க. ஏன்னா நான் இன்னொன்று கிளை கேள்வியாக வச்சுங்க. இப்போ செங்கோட்டையன் வந்துட்டார், ஏற்கனவே ஸ்டாண்ட் பையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இருக்கிறார், ஏற்கனவே மற்றொரு அதிருப்தியாளரான ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். ஸோ இவங்க அடுத்தடுத்து இவர்களோட நகர்வு இல்லைன்னா ஒரு சர்க்காஸ்டிக்காக 3 பேரை வச்சுக்கலாமே. இப்போ இவர் வந்துட்டார், தினகரனும் ஓபிஎஸ் வந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு வாதத்திற்காக வச்சா அதுவும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அதிமுக. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தினகரன் இருந்தார், இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வெளியே போகிறார். அவர் உள்ளே வராதுன்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். 2வது என்னன்னா,
செங்கோட்டையனையும் பாதிப்பை கேட்கிறேன். செங்கோட்டையன் அவர்களையும் ஓபிஎஸ்ஸையும் நீங்கள் வந்து ஒரே தட்டில் வைக்க முடியாது. செங்கோட்டையன் வந்து அமைச்சராக இருந்தவர், ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தவர். இன்னைக்கு உரிமை மீட்கு கழகன் மாத்திட்டார். இப்போ கட்சியா மாத்துறாரா என்னன்னு தெரியல. மாத்த போகிறார். அம்மா மக்கள் 15ஆம் தேதி கெடுபிடித்திருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகன்றது தனி கட்சி, அது அவங்களோட விருப்பம். ஓபிஎஸோட அதிதீவிர ஆதரவாளர்கள் மனோஜ் பாண்டியன் வந்துட்டாரு. அதுதான் திமுக கூடாரத்துக்கு சென்று விட்டார். பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் பதவியை நோக்கி தான் நகருவாங்க தவிர இவங்க கிட்ட கொள்கைகள் இல்லை. இப்போ மனோஜ் பாண்டியன் போனது நான் பெரிய வருத்தமாக பார்க்கல. ஏன் அப்படின்னா அவருக்கு வயது இருக்குது, அரசியலில் வேணும். இன்னைக்கு 82 வயது ஆயிடுச்சு. இன்னும் அந்த பவர் செக்டாரை நோக்கி நான் நகருவேன். இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு புரியும். தமிழிசை மேடம் எங்களுக்கு இருக்கிறாங்க, முன்னாள் கவர்னராக இருந்தாங்க. அவருடைய தந்தையார் குமரி அனந்தன் மிகப்பெரிய பிணைப்பில் இருந்தார் காங்கிரஸோட. காங்கிரஸ்லேயே பயணிக்கிறாரு. காங்கிரஸினுடைய மூத்த தலைவர், மிகப்பெரிய ஒரு சொல்லின் செல்வ பெரிய பேச்சாளர். காங்கிரஸோட பிணக்கில் இருப்ப காங்கிரஸ், காமராஜ் காங்கிரஸ்னு ஒரு கட்சி தான் அவர் ஆரம்பித்தார். திருப்பி காங்கிரஸ் இணைஞ்சிட்டார். அவர் எப்போதுமே மாற்று கட்சியை நோக்கி நகரலை. அவர் ராகுல் காந்தியை பார்த்தாரு, சோனியா காந்தியை பார்த்தாரு, ராஜீவ் காந்தியை பார்த்துருக்காரு, இந்திரா காந்தியை பார்த்துருக்காரு, நேருவையும் பார்த்துருக்காரு. எல்லா பிரதமரையும் காந்தி குடும்பத்தில் எல்லாரும் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய ஆர்ஜின், அந்த அடி வேறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆர்ஜினை விட்டு அவங்க என்றைக்குமே வரல. அந்த டிஎன்ஏ எங்களுக்கு காங்கிரஸ் டிஎன்ஏ, அதுவும் நான் அதை பாராட்டுறேன். நான் மாற்று கட்சியை சேர்ந்தாலும் பாராட்டுறேன். பிணக்கு ஏற்பட்டாலும் தனி கட்சி ஆரம்பித்தார், நடத்த முடியல, திருப்பி வந்துட்டார். அண்ணாவும் பெரியாரும் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதாவும் தாவைக்கால் தான் இருக்காங்கன்னு சொல்றாரு செங்கோட்டையன். அவர் சொல்லிக்கலாங்க. நீங்க சொல்றீங்களா அந்த ஆரிஜின் விட்டு, அந்த ஆரிஜின் தாவைக்கால இருக்குது. அதை தாங்க எடப்பாடி இன்னைக்கு என்ன வைக்கிறாருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபோட்டோவையும் எம்ஜிஆர் ஃபோட்டோவும் போடாதவன் பார்க்க நீங்கள் கட்சியை விட்டு போனோம். நீங்கள் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்கள் தாவேக்கால போயிருக்கிறீங்க? ஏங்க ஒரு கட்சிக்கு ஒரு சொந்தக்காரங்க. நீங்கள் ஜெயலலிதா வந்து விஜய் இப்போ அஞ்சலி அம்மா மாதிரி என்ன செய்தியை சொல்லுது வெங்கடேஷ்? இப்போ அம்மையார் ஜெயலலிதாவோட புகைப்படம் வைத்து நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த கேள்வி கிட்ட என்ன செய்தி வந்து தவறா, ஜனநாயகம் இருக்கு இங்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனால் அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? செய்தி ஒன்றுமே இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க தாவேக்காலனா, ஜெயலலிதா படம் வச்சா ஒரு 10 ஓட்டு வருதா, வந்துட்டு போட்டோம். இல்லாட்டி அவங்க வச்சுருக்காங்களா 5 தலைவர் பெருந்தலைவர், 5 தலைவர் நீங்கள் பெருந்தலைவராக பார்க்குறீங்களா? அவங்க பெருந்தலைவரா ஜாதி தலைவர்களா? இன்னும் நாட்டில் வந்து அந்த 5 பேர் தான் பெரிய தலைவர்கள், வேற யாருமே சேவை செய்யலையா? வேலுநாச்சியார் அம்மா மட்டும் தான். அவர்களை சாதி தலைவர்களாக நீங்கள் சுருக்கம் நம்ம ஏற்றுக்கலாமே. கட்டமைப்பே அதாங்க. நீங்கள் பிரித்து சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள், பிரித்து சொல்லுங்கள். ஜாதி தலைவரை நான் சொல்லுவேன், நீங்கள் பிரித்து சொல்லுங்கள். ஒவ்வொரு தலைவரும் என்ன ஜாதி பின்புலத்தில் அங்கே வந்து மாட்டப்பட்டிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக தான் இருக்கக்கூடும். அதனால நம்ம அது அந்த சாதி தலைவர்களும் சொல்ல முடியாது. இல்லைங்க, வெங்கடேஷ்க்கு ஒரு சமூகம் இருக்கும், கிறிஸ்தவருக்கு சமூகம் இருக்கும். அதனாலேயே நம்ம அதை மிகப்படுத்த முடியாது. உங்ககிட்ட லீடர் இல்லைன்னா தான் அடுத்த லீடரை நீங்கள் திருடுவீங்க. உங்ககிட்ட இப்போ தாவேக்காக்க யார் லீடர் சொல்லுங்கள்? அதிகபட்சம் அவங்க அப்பாவை வச்சுருந்தா கூட ஃபோட்டோ போட்டுக்கலாம், அவங்க அப்பாவை சேர்க்குறதே கிடையாது. வேறு யார் லீடரு? விஜய் ஃபோட்டோவே போட்டுட்ருப்பீங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் அடுத்த லீடரை திருடுறீங்க. அந்த அடுத்த லீடரை திருடுற வேணா நீ கட்சியை விட்டு போயிட்டுனா அந்த வாதத்திற்காக அந்த திருடுவது அவங்களுக்கு பலன் தப்பு தானேங்க. திருடுவது பலன் கொடுக்குமான்னு கேட்குறேன். பலன் கொடுக்குறது வேற விஷயங்க. நீங்கள் நல்லா கேட்டுங்க. இன்றைக்கு அஇஅதிமுகவின் ஜெயலலிதாவுடைய தொண்டராக இருந்து நீங்கள் சென்று ஜெயலலிதாவுடைய புகழை பரப்பிய ரெட்டலை சின்னமே வேணான்ட்டு வேறு கட்சியில் போய் நான் தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா படத்தை வச்சுப்பேன்னு சொல்றது முரண்பாடின் உச்சமா இல்லையா? இப்போ அவர் வச்சுக்கிறார், ஒரு உதாரணம் சொல்ல, அவர் வச்சுக்கிறார். இப்போ தாவேகா தொண்டர்கள் வந்து ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 50 லட்சம் பேர் இருக்காங்க. 50 லட்சம் பேரில் 50 லட்சம் பேருமே ஜெயலலிதாவுக்கு பிடித்தவர்கள் இருப்பாங்களா? சொல்லுங்க. ஒரு 10 லட்சம் பேர் ஜெயலலிதா பிடிக்க வாய்ப்பு இல்லை சொல்றேங்க. ஒரு 10 லட்சம் பேர் ஜெயலலிதாவே பிடிக்காத மாதிரி இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த 10 லட்சம் பேர் ஜெயலலிதாவை பிடிக்காதவன் நம்ம கட்சியில வந்து ஜெயலலிதா படத்தை ஏன் வச்சுருக்கீங்க கேள்வி எழுப்ப மாட்டானா? கண்டிப்பா இருப்பாங்களா இல்லையா? தோணும் தானே. அப்ப நீங்க ஒரு கட்சியில போய் வேண்டாம் தானே உங்ககிட்ட வந்து வரீங்க. மறுபடியும் நீங்க வந்து நீங்க ஒண்ணு அங்க விசுவாசமா இருங்க, அங்க விசுவாசம் இருக்க முடியல. இங்க போய் மிங்கிள் ஆயிட்டியா? இதுக்கு விசுவாசம். அஞ்சலம்மா படத்தை வச்சுக்கோ, வேலுநாச்சியார் படத்தை வச்சுக்கோ, பெரியார் படத்தை வச்சுக்கோ, அம்பேத்கர் படத்தை வச்சுக்க. யார் உங்களை கேட்க போறா? நீங்கள் இங்கே வந்துட்டு தொண்டு போடுற ராதவர்ஜனா துண்டப்பட மாட்டேன்றீங்க. அப்போ இவங்க வந்து ப்ரெஸ் மீட் நடத்துறதுக்கு முன்னாடி யாருமே கலந்து பேசலை. எப்படி சொல்கிறேன் கேளுங்க. இவர் இங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்குற ராதவர்ஜனா என்ன கொடுக்குறாரு? பிஜேபியும் திமுகவும் இவர் துரத்துன்னு ஒரு வாரமாக திறந்துச்சு. உடனே அடுத்த மைக்கு வருவாங்க சொல்கிறாரு, என்னிடம் வந்து பிஜேபியும் திமுகவும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அப்பயே செருப்பால் அடிக்கிறார் ராதவர்ஜனாவை. அப்போ என்ன இதுலேருந்து புரியுதுன்னா, யாருமே ஒரு அந்த குரூப் யாருமே முன்ன பின்ன சந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ஒரு நேரேட்டிவே இல்லை. நேரேட்டிவ் செட் பண்ண முயற்சிக்கிறார். எதுவுமே இல்லை. ராதவர்ஜனா அப்படி முயற்சிக்கிறார். ராதவர்ஜனா இல்லைங்க, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லைன்றாங்க. உங்களுக்கு நான் சொல்றது முரண்பாடு புரியுதா இல்லையா? அந்த தருணத்துல நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆமா, நீங்க இப்ப செங்கோட்டையன்ட்ட இப்ப ஆதவர்ஜனா பொதுவெளி என்ன சொல்றாங்க? முன்னாடியே பேசாத பேசிருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரஸ் மீட்ல என்ன கேள்வி வைக்கிறான்றாங்க. சார், நான் பிரஸ் மீட்ல என்னென்ன கேள்வின்னு சொல்லி முதல்ல கேட்கறப்ப
கேட்குறப்ப சார் இது நம்ம நிலைப்பாடு சார், இது தாவேக்காகனு ஒரு, இப்போ நீங்கள் வந்து அஇஅதிமுக இருக்கீங்க சார், இப்போ தாவேக்கா வந்துட்டீங்க, தாவேக்காகனு ஒரு நிலைப்பாடு இருக்குது சார், இந்த நிலைப்பாடை வச்சு தான் பேசணும், இதான முறைப்பாடு. அவர் அந்த இடத்துல உட்கார்ந்திருந்து தாவேக்காவோட உறுப்பினராக பேசல, அஇஅதிமுக செங்கோட்டையனை தான் பதிலளிக்கிறார். அதுதான் முரண்பாடின் உச்சம்னு சொல்கிறேன். அப்போ அங்கே இருக்க தொண்டவை எப்படி பார்ப்பான்? ஒரு தொண்டர் என்ன சொல்றாரு, இதை இந்த செங்கோட்டையனை வச்சு வளரணும், ஆமாங்க டிஎம்கே எங்களை துரத்துச்சு, பிஜேபி, அதுதான் தாவேக்கோட ஸ்ட்ராட்டஜி. செங்கோட்டையனை அதிமுக முகமாகவே நாங்கள் வைத்துக் கொள்வோம், அப்போ வந்து அதிமுக வாக்குகள் எங்களை நோக்கி வரும்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் விஜய் கட்சியை தற்கூறின்னு சொல்றதுல தவறே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ஸ்ட்ராட்டஜினா என்ன இருக்கும் அவங்கள்ட்ட, என்ன கொள்கை சொல்லு. இப்போ நாங்கள் வந்து தேசியவாதம் பேசுகிறோம், ஒன்றுபட்ட வசுதேவ குடும்பம்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு குடையின் கீழே வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய கொள்கை, தேசியவாதம். நாம் தமிழர் கட்சி எதுங்க, தமிழ் தேசியம். நாங்கள் இந்திய தேசியவாதத்தை பேசுகிறோம், தமிழ் தேசியம். திமுக திராவிடன் மாடல்னு சொல்லி இருமொழி கொள்கை திராவிடன் மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வைக்கிறாங்க. அஇஅதிமுக உங்களுக்கு எல்லாமே கலந்துருக்குறாங்க ஒரு மாடல்ஸு. மக்கள் நீதி மையம் அவங்க ஒரு மாடல் வச்சுருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு மாடல் வச்சுதானே ஒரு நோக்கு, எங்களுக்கு சமூக நீதி எங்களுக்கு கொள்கை, சுயமரியாதை எங்கள் கொள்கைன்றது திராவிட கழகத்தை முன்னேற்ற கழகத்தை சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு குடையின் கீழே இருக்கணும், இந்தியா வந்து ஒரு தேசியவாதமாக இருக்கணும், நாங்கள் தமிழ் தேசியம் தான் தூக்கி பிடிப்போம். ஒருத்தரும் ஒரு கொள்கையே ஒரு கோல் வச்சு நகர்றாங்க. எந்த கொள்கை கோட்பாடு என்ன இருக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இந்த சீமான் சொன்ன மாதிரி என்னடா அவங்க கொள்கை, டிவிக்கேடா எத்தனை பேர் வந்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த கொள்கைன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். திமுக எதை எதிர்க்கிறதோ மத்திய அரசை பார்த்து அதை அப்படியே எதிர்க்கிறதான தாவேக்கா கொள்கை, இருமொழி கொள்கை எடுக்கிறாங்க. எதற்காக கட்சி ஆரம்பித்திருப்பார் எஸ்ஐஆர் இல்ல வெங்கடேஷ், இப்ப எதற்காக கட்சி ஆரம்பித்திருப்பார், எதற்காக போட்டியிட போறீங்க, இதை நீங்க புரிஞ்சு, நான் தான் முதலமைச்சர் என் தலைமையெல்லாம் கூட்டலாம், அப்ப எதுக்கு அறிவிக்க, அதெல்லாம் காமெடி புரிஞ்சுக்கிறீங்க, நல்லா காமெடிங்க. இப்ப திமுகவை எதிர்ப்புறது அதே விஷயத்தை தான் தாவேக்கா எதிர்க்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு தொண்டர் ஓட்டு போடுறான், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு தொண்டராக இருக்கேன், அப்போ திமுக எதிர்க்கிறதா நீங்கள் எதிர்க்கிறனா நான் உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும், திமுக ஓட்டு போடுவோம்ல. நீங்கள் எங்கே மாறுபடுறீங்கன்னு கேட்குறேன். நீட்டே எதிர்க்கிறீங்க, இருமொழி கொள்கை எதிர்க்கிறீங்க, NRC CA அமெண்ட்மெண்ட்டை எதிர்க்கிறீங்க, முத்தலாக்கை எதிர்க்கிறீங்க, நல்லா கேட்டுங்க, கட்சித்தீவே எதிர்க்கிறீங்க, அதே தானே திமுக. இன்னைக்கு SAR நீங்களும் எதிர்க்கிறீங்க, அவங்களும் எதிர்க்கிறாங்க, நல்லா தெரியுங்க. SAR நீங்களும் எதிர்க்கிறீங்க, திமுக போராட்டம் பண்ண நீங்களும் போராட்டம் பண்ணுறீங்க. இருமொழி கொள்கை, இப்போ வக்பு நாங்கள் தான் முதல் கேஸ் போட்டோன்றீங்க. நீங்கள் திமுக இங்கே இருக்கக்கூடிய பண்ணுற அவலங்களை எதிர்த்து என்ன போராட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா பண்ணிச்சு, என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்ல வருது, தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜனா இன்னும் 2 பேர் திமுகவுடைய பி டீமாக செயல்பட்டு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கை சிதறடித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்துவதற்கான ஒரு அசைன்மெண்ட் நோக்கி செயல்படுறாங்க. திமுக தரப்புல தாவேக்கா பிஜேபியோட பி டீம் என்று சொல்லுவது எப்படி சொல்லுங்க, உங்க தரப்பு நீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க பி டீம் என்று சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் கேக்குற பதில், அந்த பக்கத்துல தாவேக்கா பாஜகவோட பி டீம் சொல்றாங்க, இந்த பக்கத்துல தாவேக்கா டிஎம்கேயோட பி டீம் சொல்றீங்க. உண்மையில் அந்த கட்சி நீங்க நிறைய விஷயங்களோட கோடிட்டு காட்டிங்க. அப்போ அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் தான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்னதில் வந்து கிளியரான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இப்போ பாஜகவின் பி டீம்னு சொல்கிறதுக்கான எதுனா ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. திமுக எதை மத்திய அரசு பாஜக அரசாங்கத்தை நோக்கி எதிர்க்கிறது, பாஜக பெருசா எதிர்க்கல, வெறுமனே கொள்கை எதிரின்னு அறிவிச்சார் தவிர பெருசா பாஜகவோட கொள்கை கோட்பாடு நடைமுறை விஷயங்களை வந்து எதிர்க்கவே மாட்டார். அதனாலதான் நாங்க பாஜக பி டீம் சொல்றாங்க அந்த தரப்பு. சரி ரைட், நீங்க சொல்றதுக்கே வரேன். அப்போ பாஜக எதிர்த்து நீங்க என்னென்ன போராட்ட களத்தை நடத்திருக்கீங்க, திமுக எதிர்த்து என்னென்ன போராட்ட காலத்தை நடத்திருக்கீங்க? எதுவுமே பண்ணலைங்க. அதாவது சுரக்காய் வந்து கதைக்கு உதவாத மாதிரி சும்மா வாயிலே வடை சொல்கிறாங்க தவிர களத்தில் வரலைங்க. களத்தில் இப்போ விஜய் தான் களத்தில் வந்தால் ப்ராப்ளம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் புசியானந்த் தூங்கிக்கிறாரா, நிர்மல்குமார் தூங்குறாரா, அங்கே இருக்கக்கூடிய ஆதவர்ஜன் அவங்களாம் களத்துக்குள்ளே வரமாட்டாங்களா? அவங்களாம் பெரிய சேகுவராவா, பிடல் கேஸ்ட்ரோ அவங்களாம் அப்படியே மேலே நின்று கை காட்டிக்கிட்டே பெருந்தலைவர்களா? கார்பச்சேவ் ஆகிட்டாரா, ரீகன் ஆகிட்டாங்களா, ஜார்ஜ் புஷ்ஷா, இல்லை இன்னைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிரவுண்டுக்கு வராருங்க, ரோட் ஷோ நடத்தி கிரவுண்டுக்கு வந்து ஒவ்வொருத்தர் கை கொடுக்குறாருங்க. இங்கே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிரவுண்டுக்கு வராருங்க, இறங்கி நடந்து போகிறாங்க, 73 வயசு நடந்து போகிறாருங்க, நடந்து போய் ஒருத்தர் கை கொடுக்குறாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டங்கள் இறங்கி தொண்டர்களை சந்தித்து அவங்களோட தொண்டராக பயணிக்கிறாங்க. சரி, நீங்கள் வந்தால் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கூட்டம் கூடுறாங்க, மற்ற தலைவர்கள் டாட்டா காட்டுற தலைவர்களா? காவல்துறை அனுமதி தரமாட்டுது. ஏங்க நீங்கள் நல்லது செய்யறதுக்கு எந்த அனுமதி தேவையில்லைங்க. நாங்கள் இன்னைக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு வரோங்க. எங்களுடைய கலப்பை மக்கள் இயக்கம் சார் பெரிய பிரபலம். நாங்கள் களத்துக்கு ரோட்டுக்கு வந்துட்டா பல லட்சம் பேர் கூடியவார்கள், சட்டம் போடுங்க. ஒரு எக்ஸாம்பிள், கரூர் சம்பவம் வந்து நம்ம வந்து நன்கு அறிந்தது தான். அதனால இன்னொரு சிக்கலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னா நாங்கள் டவுன் டு தான் இருக்க விரும்பல. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். விஜய் அவர்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, ஏன் வரணும் சொல்லுங்க. மாற்று
ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், நேர்மையான நிர்வாகத்தை கட்டமைப்போம். இது வரைக்கும் ஆட்சி ஆண்டவங்க வந்து ஒன்றும் பண்ணலங்க, நான் வந்து தாங்க சரிப்படுத்தணும் தமிழ்நாடே, என் மக்களை காப்பாற்ற வேண்டும் சொல்றாங்க. சேவை பண்ண மாட்டீங்க, சேவை பண்ண அரசியலுக்கு வரல. இல்லைங்க, அது சேவை தானுங்க. எப்படி சேவை? இப்போ தேவயானியுடைய ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய ராஜகுமார்னு ஒரு ட்விட் போட்டுருந்தோம், நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப அருமையான மனதை கவர்ந்த ட்விட்டு. விஜய் ஒரு தாவேகா தொடர்பா விஜய் வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, வருஷத்துக்கு 2 படம் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 400 கோடி ரூபா சம்பாதிக்கிறார். அவர் சொன்ன டேட்டா தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதில் 300 கோடி ரூபா அவனுடைய குழந்தைங்களுக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு கூட எடுத்துக்கோ, மிச்சம் 100 கோடி ரூபாயை மக்களுக்கு சேவை பண்ணு. அரசியலுக்கு வந்து நீங்கள் சேவை பண்ணுமா? நான் கேள்வி வந்து தெளிவாக ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் அரசியலுக்கு வரணும்னு ஏன் ஆசைப்படுறேன்னா, நான் இன்னைக்கு காலையில் என்னால் முடியும் இந்த மழையில் நனைஞ்சு கோயம்பேட்டில் என்னால் ஆன உதவிகளை இந்த கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக எங்கள் இயக்கம் சார்பாக நாங்கள் உதவி செஞ்சுட்டு வரோம். மலைக்கோடு கொடுக்குறதோ, சாப்பாடு கொடுக்குறதோ, அரிசி மூட்டை கொடுக்குறதோ, ரெயின் கோடு கொடுக்குறதோ, என்னால் என் சக்திக்கு உட்பட்ட என்னுடைய பொருளாதார நிலைவுக்கு என்னாலான உதவியை எங்களுடைய தலைவர் பி.டி. செல்வகுமார் தலைமையில் கொடுத்தோம். ரைட்டா? நான் வந்து ஏன் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறேன், நான் அதிகாரத்துக்கு வந்தேன். முழுசா சொல்ல விடுங்க. எல்லாமே முழுசா சொல்ல விடுங்க. மக்கள் இயக்கமாக நாங்கள் பண்ணிட்டோம். அதிகாரப்பூர்வமான அதிகாரத்திற்கு வந்து நாங்க நாட்டையே சரி செய்யணும்ன்றாங்க, சரி செய்வோம்ன்றாங்க. என்ன சொல்ல விட்டாதாங்க உங்களுக்கு புரியும். என்னுடைய சக்திக்கு உட்பட்ட என்னுடைய இதுக்கு பொருளாதாரத்துக்கு நான் பண்றேன். ஆனா இதை நான் வந்து பெரிய லெவலா பண்ணணும். இன்னைக்கு என்னால் ஒரு 1000 பேருக்கு என்னால் உதவி செய்ய முடிஞ்சது. இது 1,00,000 பேருக்கு நான் உதவி செய்யணும்னா எனக்கு என்ன வேணும்? பொருளாதாரம், பணம் என்கிட்ட இல்லை. அடுத்து எனக்கு என்ன வேணும்? அதை செய்யக்கூடிய அதிகாரம் பதவி வேணும். கரெக்டா? இதுல மாற்று இல்லைல்ல? ஆமா. அந்த அதிகாரமிக்க பதவிக்கு தான் நான் போகணும். நான் போனேன்னா இன்னைக்கு 1000 பேருக்கு என்னாலான உதவி செஞ்சது, என்னால் 1,00,000 பேருக்கு அதிகாரத்துக்கு என்ன கையெழுத்திட முடியும். இந்த மழை பெஞ்சது இவங்களுக்கு பண்ண முடியாது. ரைட்டா? இதான் அதிகாரத்துக்கு வரதுக்கான இதான் சேவைன்றது. கண்டிப்பா. ஆனால் இந்த 1000 பேரை 10,000 பேர் செய்யறதுக்கோ 1,00,000 பேர் செய்யறதுக்கான பொருளாதாரம் யார்கிட்ட இருக்கு? விஜய் கிட்ட இருக்கு. நீ எத்தனை பேருக்கு இதுவரை உதவி செஞ்சிருக்க? எத்தனை கல்வி? அதுதான் நிறுத்துங்க. அதான் நான் சொல்றேன், விஜய் மக்கள் மன்றமாக நாங்க இதெல்லாம் பண்ணோம். மக்கள் மன்றத்தை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அதிகாரத்தில் வந்து நான் வந்து நாட்டை சீர்படுத்துவேன். ஏற்கலையா? நான் சொல்றது தயவு செய்து உள்வாங்க. மக்கள் மன்றம் செய்யறது, விஜயோட கட்சிக்காரன் செய்யறதுக்கு ஓரம் கட்டுங்க. நான் கேட்கறது விஜய் என்ன செஞ்சாருன்னு தான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. விஜய் இலவச பள்ளிக்கூடங்கள் திறந்தாரா? காதுகளார் பள்ளி எம்ஜிஆர் திறந்தார், நீங்க திறந்தீங்களா? விஜய் வந்து இலவசமாக அவருடைய திருமண மண்டபங்கள் சுற்றி இருக்குது, சாலிகிராமம் சுற்றி இருக்குது, போரூருக்கு எனக்கு தெரிஞ்சு 5 மண்டபங்கள் இருக்குது. 5 மண்டபங்களும் விஜயில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுப்போம், அங்கே யார் வேணால் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரா? தன்னுடைய படம் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறப்ப 2000 ரூபா டிக்கெட் விற்கக்கூடாதியா? வெறும் 150 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்கக்கூடாது நீங்கள் வாய்த்துன்னு சொல்லியிருக்காரா? இலவச குடிநீர் நான் வந்து விஜய் தரேன், விஜய் குடிநீர் அவருடைய வீட்டு முன்னாடியோ அவருடைய கல்யாண மண்டபம் முன்னாடியோ இலவச குடிநீர் கொடுத்துருக்கீங்களா? பெரிய அன்னதான கூடத்தில் திறந்து விஜய் அன்னதான கூடம் திறந்து டெய்லி அன்னதானம் போடுறீங்களா? உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்குனால இந்த கேள்வி வைக்கிறேன். இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு இருமொழி கொள்கையை வந்து நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டோம், இருமொழி கொள்கையை திமுக பிடிச்சி தொங்குறதான் பிடிச்சி தொங்குவோம் நீங்கள் சொன்னீங்களே. உங்கள் சிபிஎஸ்சி கொள்கை நாங்கள் ஈசிஆரில் திறந்து வச்சிருக்கீங்களே. எஸ்எஸ்சி தானே அது டைரக்டராக இருக்கார், அங்கே மும்மொழி கொள்கை தானே பயிற்றுவிக்கப்படுகிறது. அங்கே எதனா ஒரு குழந்தைக்கு விஜயோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவரோ விஜயோடைய தொண்டர்களுக்கு இலவசமாக கல்வி நாங்கள் 100 பேர் கொடுத்துருக்கீங்களா? உங்கள் தொண்டர் செய்யணும். இப்போ நான் மாவட்ட தலைவர் ஆகிட்டேங்க. நான் எங்கள் தலைவர் பின்னாடி செய்யணும், என் பேர் வாங்கினா நான் என் சொத்தை விற்று, என் வீடை விற்று, என் காரை விற்று நான் அன்னதானம் கொடுப்பேன், கோயிலுக்குள்ளால் அவங்களை கொண்டாடுவேன். சோறு போடுறப்ப மொத்தம் அந்த விஜயோட படத்தை எடுத்துகிட்டே போகிறான் பாருங்க. அவனுடைய வளர்ச்சிக்காக தலைவரிடம் குட் புக் போகணுன்றதுக்காக அவன் செயல்படுறான். அதை உங்கள் கணக்கில் கொண்டு வராதிங்க. விஜய் என்ன செய்தார் தமிழ்நாட்டுக்கு? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். விஜய் இலவச திருமண மண்டபங்கள் திறந்து வச்சிருக்காரா? சொல்லுங்க. இது ஊராமூட்டு நெய்யையும் பொண்டாட்டி கையையும் சேர்பாபு பண்றாரு பாருங்க. இலவச திருமணங்கள் நாங்கள் அறநிலைத்துறை சார்பாக செய்து விட்டோம், ஒவ்வொருவருக்கு சீர்வரிசை கொடுத்துட்டோம், பாய் கொடுத்துட்டோம், அதை கொடுத்தோம். எவன் வீட்டு துணத்துல குத்த? அறநிலைத்துறையோட பணம், கோயில் பணம். கோயில் பணத்தை நீ கொடுத்துட்டு அமைச்சரா தானே பண்றாரு அவரு. கோவில் பணத்தில் நீங்கள் கொடுத்தால் கோவிலுக்குள்ள நாங்க மிதிக்க மாட்டோம், கூடாரங்களின் கூடமா இருக்கக்கூடிய கோயில் நாங்க வரமாட்டோம்னு சொன்ன உதயநிதி படமும் திரு மு க ஸ்டாலின் படத்தையும் ஏன் கோயில் உள்ள வைக்கிற? ஏன் கோயில் உள்ள வைக்கிற? முதலமைச்சர் துணை அபிஷியலுங்க. அப்ப அபிஷியலா இருக்கீங்களா? அபிஷியலா இருக்கா? பெரும்பான்மையான இந்துக்களுடைய மத உணர்வுக்கு நீங்க மதிப்பளிக்காதவர்கள் படம் எங்களுக்கு தேவையில்லை. எந்த கும்பாபிஷேகம் நம்ம அதை பேசலாம். வெங்கடேஷ், நம்ம பேக் டு செங்கோட்டையன் விவகாரம் வரலாம். இப்போ செங்கோட்டையனோட அந்த ஆரம்ப காலங்கள் உட்கட்சி விவகாரங்கள் பேசுனீங்க. இப்போ தாவேகாவில் இணைந்து விட்டார். டிசம்பரில் வந்து எங்களுடைய கூட்டணி வலுப்பெறும் அப்படின்னு பேசுறது நம்ம பார்த்தோம். செங்கோட்டையன் எப்படி பார்க்கலாம்? அது செங்கோட்டையன் இணைஞ்சது என்னுடைய பார்வையில் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு முன்னாள் அஇஅதிமுக எம்எல்ஏ அங்கே போய் இணைஞ்சிட்டாரு. அப்படிதான் என்னுடைய பார்வை. சரி, ஒரு பலமான ஆட்களை என்னால் பார்க்க முடியல. ஏன்னா
செங்கோட்டைன்ற ஒரு பிம்பம் ரெட்டலைன்ற ஒரு பிம்பம் வரப்ப காணாம போயிடும். ரெட்டல்ன்ற ஒரு சக்தி படைத்த ஒரு பிம்பம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆளுங்க. தாவேக்கா செங்கோட்டையனே பேசுங்க. தாவேக்கா செங்கோட்டையனுங்க இல்லங்க, ஒரு நிர்வாகி போயிட்டாருங்க. இல்லங்க, நான் சொல்றது நீங்க முழுசா என்னுடைய இதை நீங்க உள்ளுவாங்களா வெங்கடேஷ்? டிசம்பரில் கூட்டணி வலுப்பெறும்ன்றார். அதை தாங்க சொல்றேன். நீங்க சொல்றது, நான் சொல்றது கொஞ்சம் 2 நிமிஷம் சொன்னீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் மற்றவர்களும் செங்கோட்டையனே பெரிய பிம்பமாக நினைத்து சேர்த்திருக்கீங்க. நான் சொல்றது தயவுசெய்து உள்ளுவாங்க, குறிக்கிடாதீங்க. பெரிய பிம்பம், ஆஹா செங்கோட்டையன் வந்துட்டார், செங்கோட்டையன் வந்துட்டார், 9 டைம் எம்எல்ஏ, 9 டைம் எம்எல்ஏ அவர் வந்துட்டார், அவர் வந்து கொங்கு கொண்டு தேமுதிக அவருக்கு ஒரு பண்டோட்டி ராமச்சந்திரன் மாதிரி எங்களுக்கு செங்கோட்டையன் சொல்றாங்க. முழுசா சொல்ல விடுங்க. நீங்க ஆனா கன்சிடர் பண்ணல. இல்ல, நான் சொல்றது முழுசா நீங்க இடைமறிச்சீங்கன்னா சொல்ல வந்து விட்டுருவேன். நான் 2 நிமிஷம் பேச விடுங்க ப்ளீஸ். அப்போ அவங்க பிம்பம் வந்து பெரிய லெவலாக செங்கோட்டை நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த பிம்பம் அங்கு இல்லை. ஏன் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்லேருந்து ரெட்டையிலையை பிரிச்சுட்டிங்கன்னா செங்கோட்டையன் சாதாரண நிர்மல்குமாரி மாதிரி, சாதாரண நிர்மல்குமார் மாதிரி, ஆதவ மாதிரி, குஷியானந்த் மாதிரி சாதாரண ஒரு நபர். இதை வந்து தாவேக்கா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரெட்டலைன்ற ஒரு பிம்பம் அங்கே இல்லாட்டி செங்கோட்டையன் அங்கே இருக்க மாட்டார். அதனால ஏன் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், தயவுசெய்து இறமளிக்காதீங்க. 2021 எலெக்ஷன் நடக்குது. ஒரு மாவட்ட செயலாளருக்கும் 10 தொகுதிகள் கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து சேலம் எடுத்துக்கிறாரு. சேலம் சுற்றுவரக்கிட்ட 11 தொகுதிகளில் 10 தொகுதிகளை அவர் ஜெயிக்க வைக்கிறார். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி ஜெயிக்க வைக்கிறார். இதே செங்கோட்டையனுக்கு ஈரோடு, அரவங்குறிச்சி, கரூர், அந்த பெல்ட் அப்படியே நீலகிரின்னு சொல்லிட்டு 10 தொகுதிகள் கொடுக்குறாங்க. பவானி முதற்கொண்டு 10 தொகுதிகள் கொடுக்குறாங்க. ஒரு தொகுதியில் கூட அவர் யாரையும் ஜெயிக்க வைக்கவில்லை. ஃபர்ஸ்ட். 2வது, ஈரோடு இடைத்தேர்தலுடைய இன்சார்ஜ் யார்? இதே செங்கோட்டையன் அவர்கள் தான் இன்சார்ஜாக போட்டாங்க. டெபாசிட் வாங்க முடியாமல் தச்சளிது அஇஅதிமுக. அப்போ உங்களுடைய பிம்பம் ஸ்ட்ராங்காக இருந்தால், நீங்கள் ஆளுமையான தலைவராக இருந்தால், அந்த 10 தொகுதி அந்த மாவட்டத்தை சேர்ந்த கொங்கு பெல்ட்டில் நீங்கள் ஜெயிக்க வச்சிருக்கணும். பண்ணுமா இல்லையா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீங்கள் போட்டு துணை எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் போட்டுறீங்களே, அவர்கிட்ட கொடுத்த ஆளுமை அங்கே இருக்குல்ல, 10 பேரை ஜெயிக்க வைக்கிறீங்களா? ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் ஜெயிக்கிறது இல்லை, தனக்கு உட்பட்ட தொகுதிகளை ஜெயிக்க வைக்கிறதாங்க உண்மையான லீடரு. அப்ப செங்கோட்டையன் ரெட்டையிலையை பிரிச்சுட்டீங்கன்னா செங்கோட்டையன் சாதாரண ஒரு நபர். இதை வந்து தாவேக்காலுக்கும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உணர்ந்துதான் விஜய் செங்கோட்டையன் இணைந்த போது செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்கலையோ? இல்ல, எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் வந்து விஜய் சேர்த்துக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நான் சொல்லுவேன். உதயநிதி பிறந்தநாள் கொண்டாட்டத்தினுடைய அந்த குதூகலிப்பை மழுங்கடிக்கணும். அதனால செங்கோட்டையன் அன்னைக்கு சேர்த்து உதயநிதி பிறந்தநாள் கொண்டாட்டத்தை எங்கேயும் நியூஸ் வராமல் பார்த்துட்டு தாவை காலையில் செங்கோட்டையன் இணைப்புன்னு மீடியாவில் அலற விட்டு உதயநிதி பிறந்தநாளை ஒன்றுமே இல்லாமல் பண்ணது தான் இதோட வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். செங்கோட்டையன் தொடர்பாக நீங்கள் சொல்கிற ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கிறேன் விடேஷ். ஆனால் செங்கோட்டையன் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள் எல்லாமே இன்னும் நம்மளோட சேரவிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு. ஒருவேளை இன்னும் நிறைய நபர்கள் அதிமுக இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த நபர்கள் இணைந்தால், இணைமையானால், பலம் வாய்ந்த நபர்கள் யாருமே இணைய மாட்டாங்க. அடிச்சு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்க. இன்றைக்கு எலெக்ஷன் நெருங்க டிக்கெட் கிடைக்காத அதிருப்தியாளர்கள் ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சியில் போறது சர்வசாதாரணம். இயல்பான எல்லா தேர்தலில் போது அதுல மாற்றல. ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு போகலாம். ஆனா உண்மையான அதிமுக தொண்டரும் கிடையாது. ரெட்டலினுடைய வலிமை தெரிந்தவர் யாரும் இங்கிருந்து அந்த கட்சிக்கு போக மாட்டான். அப்படியே போனாலும் புத்திசாலியாக இருக்கவன் திமுக தான் போவான், தாவேக்கா போக மாட்டான். அன்டெஸ்டட் பேபிக்குள்ளே யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஏன் முன்னாடி அந்த செய்தித்துறை மாதிரி செங்கோட்டையன் இருந்துக்கணும்னு ஏன் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக முன் வச்சேன்னா, நீங்கள் என்றும் எம்ஜிஆர் தொண்டராக போற்றப்படுவீங்க. நீங்கள் உண்மையான விசுவாசின்றது ப்ரூவ் ஆகிடுங்க. இன்றைக்கி எடப்பாடி சொன்னதுலாம் உண்மையான ஆயிடுச்சுல. எடப்பாடி என்ன சொன்னார்? அவினாசி திட்டத்தில் அவர் போட்டோ போடல, அதனால போனார். ஈரோடு கிழக்கு தேர்தலில் தோக்க வச்சார். கொடுத்த 10 இதுலேயும் வந்து அவர் சரியாக செயல்படல. அவர் வந்து செயல்படாமல் எல்லா தொகுதியும் இழந்துட்டார். அதுக்கப்புறம் சட்டசபையில் நம்மளோட உட்காரல தனிச்சு செயல்படுறாரு. எங்கே போனாலும் பின்பக்கம் வந்து பின்பக்கமாக போகிறாரு. எங்கேயுமே நம்மள மிங்கிளாவில் தனிப்பட்ட முறையில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதை ப்ரூவ் ஆயிடுச்சுல. இந்த பின்னணியில் அதிமுக காணாமல் போயிடும், தேர்தலுக்கு அப்புறம் மறைஞ்சு போயிடும், எடப்பாடி தலைமை மேலே கடுமையான அதிருப்தி இருக்கிறாங்க, செங்கோட்டையன் ஒரு ஆரம்ப புள்ளி தான், கட்சியே கதை முடிஞ்சிச்சு அப்படிலாம் விமர்சனங்கள் போயிட்டு இருக்கிறது நீங்களும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது வந்து எனக்கு தெரிஞ்சு அஇஅதிமுக மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கட்சிங்க, அதில் மாற்று இல்லை. அதனால தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம அதில் இணைச்சிருக்கோம். சரிங்களா? ரெட்டல்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம். அந்த பிம்பத்தை வந்து கட்டமைச்சது வந்து திரு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் சொல்கிற எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அதை வாத்தெடுத்தாங்க. அதற்கான வாக்கு வங்கி 10 வருஷம் ஆன்டி இன்கம்சி இருந்தும் போன எலெக்ஷன் 2021 கிட்டத்தட்ட 66 + கூட்டணி சேர்ந்து 75 எம்எல்ஏ வென்றெடுத்திருக்காங்க. எடப்பாடி தலைமையில் கிட்டத்தட்ட வந்து 1 கோடி நியர் தொண்டர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அஇஅதிமுக. இது நம்ம டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ தெரியும்? 3 லட்சம் தாங்க ஓட்டு வித்தியாசம்.
அப்போ வந்து எவ்வளோ பெரிய பிம்பம், பலமான பிம்பம் அங்கே இருக்குங்க. 10 வருஷம் ஆட்சி செஞ்சு அதில் 2-3 வருஷம் கொரோனா வேற. அப்படி இருந்தும் அதற்கான தொண்டங்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லையா? அதிமுக சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் 26 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் கடந்த முறை தேர்தலில். ஃபைன். ஆனால் இப்போ ஒரு விஷயம் வெங்கடேஷ், இப்போ நம்ம தேர்தல் நெருக்கத்தில் தான் கூட்டணி அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தால் கூட அதிமுக பாஜகவை நோக்கி இந்த நொடி வரை ரொம்ப அதிகாரப்பூர்வமாக எந்த கட்சியும் வரல அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? அதாவது நல்லா கிடைக்கும். இப்போ தாவேகா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சுதுன்னா நம்ம வந்து டிஎம்கேவை ஸ்வைப் பண்ணலாம். ஆனால் இணையவில்லைன்னா நம்ம பெரும்பான்மையை ஜெயிப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். திமுகவின்ற ஒற்றை எதிரியை எதிர்க்கணும்னு விஜய் வந்து கேள்வி நீங்க உள்ளவாங்களே, கூட்டணி தொடர்பா தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாசன், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட நிறைய கட்சி பாரி வந்தெல்லாம் இருக்காரு. ஆனா இன்னும் அந்த கூட்டணி ஒரு மாதிரி இன்டாக்டா இல்லையே அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். அதாவது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கதிரவன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சிட்டார். இன்னைக்கு ஜனவரியில் நடக்கக்கூடிய மாநாட்டில் தான் நாங்கள் எந்த கட்சின்னு சொல்லுவோம் தேமுதிமுக அறிவிச்சிச்சு. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி அப்பனும் பிள்ளையும் சண்டையை போட்டுருக்குறாங்க. அது என்ன போகுதுன்னு தெரில. அன்புமணிட்டு நம்ம வந்து சின்னங்கள் இருக்குன்னா அதை நோக்கி பேசிகிட்டு இருக்காங்க. தாவேக்கா தொண்டர்களுக்கு மட்டும் தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாம் தாங்கள் வந்து பெரிய ஆளுமை தலைவர்களை கொண்டு வந்துட்டோன்ற அந்த உணர்ச்சி பொங்கை முதல்ல நிறுத்தணும். ரெட்டலைன்ற ஒரு பிம்பம் இல்லைன்னா செங்கோட்டையன் அவர்கள் செல்லா காசுன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெட்டலைன்ற பிம்பத்துடன் செங்கோட்டையன் வலிமையான தலைவராக இருந்தால் ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய அது மாவட்டங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர் இன்சார்ஜாக போடுறப்ப அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்கணும். ஈரோடு கிழக்கு தேர்தலில் பெரும்பான்மை வாக்கு அவர் வந்து வர மாதிரி செஞ்சுருக்கணும். இது ரெண்டுமே பெறாதப்போ அவர்கிட்ட ஆளுமை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு விஷயங்களையும் முள்வாங்க. ஒரு கட்சி வந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவர் பணியை சரியாக செஞ்சுருக்காரா அதெல்லாம் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போன நாடாளுமன்ற தேர்தலில் பையனை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி சுற்றி அங்கேயே சுற்றினார், வெளியில் எங்கேயுமே வரல. ஆனால் அன்றும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. 2021 சட்டமன்ற எலெக்ஷன்லையும் அதான் பண்ணுறாங்க. அப்போ ஒரு லீடர் குவாலிட்டியில் வரணும்னா அதற்கான வேலைகளை பொறுப்புகளை எடுத்துக்கணும். நாங்கள் வந்து எம்எல்ஏவே இருப்போம், சிட்டிங்காகவே இருப்போம், அது மட்டும் போதுன்னா அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாரும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவராக அவர் பார்க்க முடியாது. ஜெயலலிதா அமைச்சரவையில் அவர் கட்சி பொறுப்பையும் அமைச்சர் பொறுப்பையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர். இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் வந்த பிறகு தான் அவர் கல்வித்துறை அமைச்சையும் அமைச்சர் பதவியும் மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் அவர் தான் கொடுத்தார். அதற்கு விசுவாசம் எங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் விசுவாசமாக இருந்தால் போனால் அதற்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும்ல. இப்போ ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்தவங்க எல்லாமே இதில் வந்துட்டாங்கன்னா இதை கேள்வி நம்ம எழுப்ப போதில்லை. உங்கள் செந்தில் பாலாஜியும் செங்கோட்டையும் ஜெயலலிதா நீக்கினாங்களா இல்லையா? அதில் மாற்று இல்லை. ஜெயலலிதா கட்சி பதவியும் எடுத்தாங்க. அமைச்சர் பதவியிலேருந்து செங்கோட்டனை தூக்கி டம்மியாக இருந்தார், வெறும் சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்தார். ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி வந்தவன் தான் மறுபடியும் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்து ஜெயிக்க வச்சு மறுபடியும் அவருக்கு அமைச்சர் பதவியும் மாவட்ட செயலாளர் பதவியும் அவர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த தலைமைக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? எல்லா கட்சியிலும் உள்ள ஈகோ இருக்குது, உள்கட்சி பிரச்சனை இருக்குது, நீயா நானான்ற போட்டி இருக்குது, உன்னை மிதித்து முன்னூற்ற மேலே ஏற இது எல்லாமே இருக்குங்க. அதை மீறி அந்த கட்சிக்கு விசுவாசமாக ஜெயிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு குமரி ஆனந்தன் உங்களுக்கு உதாரணமாக சொன்னால், வெளியில் போய் நீங்கள் வேறு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியினுடைய விசுவாசியா இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி ஜெயலலிதா புகழ் போகிறதுக்கான ஒரு கட்சியை வைத்திருக்கிறாரோ அவங்களும் ஜெயலலிதா வந்து கிட்டே சேர்க்கல. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக உள்ளே விடல. அது தனியாக அவர் அம்மா புகழ் பாடுறாரு, அது அவரோட தனிப்பட்ட கருத்து. அப்போ நீங்கள் அதிலிருந்து வெளியில் போய் நீங்கள் அம்மா புகழை பரப்புவதுதான் என் வேலை, எம்ஜிஆர் புகழை பரப்புவதுதான் வேலை, நான் ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு தொண்டாற்ற போகிறேன்னு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த விவாதம் நடத்த வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் நன்றாக பதவி சுகத்தை அனுபவித்து நன்றாக இதன் மூலம் பெயரை பெற்று அதிகாரம் பெற்று உயர் பதவிகளை பெற்று தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் முகத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த ஏணியாக இருந்ததை எட்டி வைத்துவிட்டு அற்ப காரணங்களுக்கால் தாவேக்கா சென்றதுக்கு வருந்தத்தக்கது. ஆனால் தாவேக்கால இருக்கவங்க செங்கோட்டையனை பெரிய ஆளுமை தலைவராக நீங்கள் நினைக்கிறது தவிடுபடியாகும். ஏன்னா செங்கோட்டையிலிருந்து நீங்கள் ரெட்டலையை பிரிச்சுட்டிங்கன்னா செங்கோட்டைன்ற ஒரு தனி நபருக்கு அங்கே ஒரு செல்வாக்கம் இல்லை என்றது தான் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அவங்களுக்கு நான் சொன்னேன். இப்போது 26 சட்டமன்ற தேர்தலில் இந்த களத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இதன் பின்னணியில் பீகார் தேர்தலுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சி காத்து கொண்டிருந்தது. அதை முடித்து விட்டார்கள் வெற்றிகரமாக. இப்போ முழு ஃபோக்கஸ் வந்து தமிழ்நாடு தான். பல அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள் பாஜகவினர் அப்படின்னு ஒரு கருத்து உலாவரத்தை நம்ம பார்க்குறோம். உண்மையாக இல்லை, என்ன அதிரடி கருத்துங்கிறதுக்கு தேவையில்லைங்க. அதாவது பீகார் ஒரு எலெக்ஷனுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. பீகார் எலெக்ஷனில் கொண்டு வந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே உபயோகப்படுத்த முடியாது. இங்கே வந்து எப்படி நம்ம வந்து பெரும்பான்மையாக 92 வந்து தொகுதி அதிரடி நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே உங்களுடைய பூத் கமிட்டி கூட்டத்தில் வந்து 30,000 கோடிக்கு அதிகமாக டாஸ்மாகில் ஊழல் அப்படியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டார். ஸோ இப்படியா நிறைய பட்டியல்கள் பாஜகவிடம் இருக்கிறது.
அதை ஒவ்வொன்றாக தூசி தட்டி அந்த ஆயுதத்தை இப்போது எடுப்பார்கள். 26 தேர்தலில் நிறைய அதிரடிகள் நிகழ்த்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு காலையில் காங்கிரஸுக்கு நேஷனல் அவார்டு சம்மந்தமான புது கேஸ் காங்கிரஸ் மேலே பதிவாயிருக்கு. அந்தந்த டிபார்ட்மெண்ட் அந்தந்த டைமுக்கு ஏற்றமான வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை போய் பிஜேபி வந்தால் ப்ரெஷர் பண்ணுறது எந்த அவசியம் கிடையாதுங்க. தன்னாட்சி அதிகாரம் பிடித்த அமைப்பு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கன்னு செய்வாங்க. அது வந்து நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பிஜேபி தான் ஏவி விடுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அமைப்புகள் மீது வைக்கின்ற விமர்சனங்கள் பின்னணியில் பாஜக இல்லை, அது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு, அதையா அப்படி நீங்கள் பூசுறீங்க சொல்கிறீங்க. ஆனால் இந்த அமைப்புகள் மீது குறிப்பாக இடி, இசி, சிபிஐ மீது தொடர்ந்து வைக்கின்ற விமர்சனங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, விமர்சனங்கள் இல்லாமல் எந்த அமைப்புகள் பாஜக ஆளாத மாநிலங்கள் காட்டப்படுகின்ற அந்த நெருக்கடி பாஜக ஆளும் மாநிலங்களில் காட்டப்படுவதில்லை. அவர்கள் எல்லாமே புனிதர்களா, ஊழல் செய்வதில்லையா, லஞ்சம் வாங்குவது இல்லையா என்பன போன்ற கருத்துக்கள் இதை முன்வைக்கிறார். நீதிமன்றம் பொதுவானது. அதை நீங்கள் நீதித்துறையை நம்புறீங்களா இல்லையா? நீதிமன்றம் பொதுவானதில்லை. நீங்கள் ஒரு ஊழலான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி பெரிய பெரிய நீதிபதிகள் சுமூட்டா வழக்கு அவங்களே எடுக்கிறாங்க. பொதுநல வழக்கு இந்தியாவில் யார் வேணால் தாக்கல் பண்ணலாம், தனிநபர் தாக்கல் பண்ணலாம், கட்சி சார்பாக தாக்கல் பண்ணலாம். இதில் வந்து யாரும் ஒரு அழுத்தம் கொடுக்கணுன்ற எந்த அவசியம் கிடையாது. இப்போ வந்து பாஜக ஆளும் மாநிலங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி லஞ்ச லாவணிங்களோ இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தால் பொதுநல வழக்கு எதனா தாக்கல் ஆனால் சொல்லுங்கள். எதுவுமே இல்லைங்க, நடந்தால் தாங்க அது சொல்ல முடியும். இங்கே நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஊழல் நோக்கி நடக்குது தாங்க. திமுக என்னென்ன ஊழல் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ராம்சார் பற்றி கேட்டோம், அது நீ கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டோம், எல்லாம் நம்ம பண்ணுறது தானங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் பொதுநல வழக்கு போடுறாங்களா இல்லையா? இன்றைக்கி நேரு அவர்கள் 888 கோடி ரூபா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலம் வந்து குடிநீர் வழங்கல்கான உதவி பொறியாளர்கள் போகிறதுல மிகப்பெரிய ஊழல் பண்ணாருன்னு கேட்டோம். அந்த ஊழல் பண்ணுறதை மறைப்பதற்காக 40 லட்ச ரூபா செலவு பண்ணி திருப்பதியில் போய் அவங்க அன்னதானம் போட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு யாகம் பண்ணுறாரு, அதாவது இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து தான் வெளியில் வரணும்னு சொல்லி ஒரு யாகத்தை நோக்கி பண்ணுறாருன்னு பொது வழியில் வச்சோம். இதே சிவாஜி கணேசன் திருப்பதி போயிட்டு வந்தாருன்னு ஒரே காரணத்துக்கு கட்சியை விட்டு திமுக நீக்கிச்சே, ஏன் நேரு நீக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறோம். நீங்கள் எதுக்கு போய் 40 லட்சம் செலவு பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அன்னதானம் ஒரு ஸ்பான்சர்னு போடுறீங்க? அவ்வளோ மிங்கலாக இருக்கவங்க ஏன் இப்போ வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை நோக்கி முன் வைக்கிறீங்கலாம் வைக்கிறோம். அப்போ இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னென்ன ஊழல் செஞ்சுக்கன்னு பொது வழியில் சொல்ல வேண்டியதாக எதிர்கட்சி கடமை. அதே மாதிரி இப்போ பாஜக ஆளுற 19 மாநிலங்களும் எதிர்கட்சிகள் இல்லையா வைக்கிறாங்க. அதை ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்றம் போகுது, ரிஜெக்ட் ஆகுதோ, கேஸ் நடக்குதான்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதனால் வந்து மிஸ்டர் க்ளீனா அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே சொல்ல வரல. அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கிற ஒரு பிரச்சனையை பூதாகாரமாக்குறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. உடனடியாக கட்சியை விட்டு நீக்கப்படுவாங்க. ஆனால் வந்து ஊழல் செய்கிறவரை என்றும் பாஜக கூட வைத்து பயணிக்காதான் நிதர்சனமான உண்மை. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கை முழக்கத்தை முன்வைத்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நொடி வரை மாநில சுயாட்சிக்காக போராட வேண்டிய நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மாநில சுயாட்சி நோக்கி அவங்க போராட்டம்? அடைந்தால் திராவிட நாடு இல்லாட்டி சுடுகாடுனாங்க. அது கிட்டத்திலே வந்து மாநில சுயாட்சி கொள்கை நாங்கள் அன்னைக்கே கைவிட்டோம்னு சொல்லி கைவிட்டோம். ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்குன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னது கைவிட்டோம்னு சொல்கிறார். அதாவது எப்போதுமே பாருங்க, திமுக வந்து ஒரு பிரச்சனையை தேடி அலையும். அந்த பிரச்சனையை தேடி அலைகிறப்ப அவர்களுக்கான பிரச்சனை கிடைக்கவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு 3 கைவசம். நிதி பகிர்வில் குறிப்பாக பாராமுகம் காட்டுகிறது. மகாராஷ்டிரத்துக்கு ஒரு நீதி, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நீதி, தமிழகத்துக்கு ஒரு நீதி என்று பாராமுகம் காட்டுகிறது. நிறைய காணொலியில் சொல்லிட்டோம். மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் விவகாரத்தில் பாராமுகம் காட்டுகிறது மத்திய அரசு அப்படின்னு முதலமைச்சரே கடுமையான கண்டனம் பதிவு செய்து வருவதை நம்ம பார்க்குறோம். இப்போ நான் சொன்னேன் பாருங்க, 2017 இந்தியாவில் மெட்ரோ ட்ரெயின் அமைப்பதற்கான டிராஃப்டை எப்படி ரெடி பண்ணணுன்ற ஒரு சுற்றறிக்கையை கொடுத்துட்டாங்க மத்திய அரசு. இவங்க 2011 இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி டிராஃப்ட் அனுப்புகிறாங்க. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் தரமாட்டேன்னு மத்திய அரசு எங்கேயுமே சொல்லலை. இந்த டிராஃப்டை சரி பண்ணி கொடுங்கள். அதுவும் இப்போ 14ஆம் தேதியே அனுப்பிச்சிட்டாங்க. அது பொது வழியில் வைக்கவே இல்லை மாண்புக்கு முதலமைச்சர். 15 தூங்குறாரு, 16 தூங்குறாரு, 17 தூங்குறாரு, 18 தூங்கி மோடிஜி அவர்கள் கோயம்புத்தூரில் வேளாண்மை சம்பந்தமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறப்ப அந்த புகழ் வெளிச்சம் வெளியே வரக்கூடாது, டப்புன்னு தூக்கி வைக்கிறார். மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்கிறது, மெட்ரோ ட்ரெயின் நம்ம அப்ரூவல் தரல. ஏங்க டிராஃப்டை கொடுத்து 4 நாள் ஆச்சு, ஏங்க நீங்கள் இதுவரையும் சொல்லனா? அதற்கான காரணத்தை தேடிக்கொண்டு அதற்கான டைமை வெயிட் பண்ணி தான் அது புஷ்பம். அது திமுக வல்லவர்கள். இப்போ மாண்புமிகு எங்களுக்கு கட்சியினுடைய மூத்த தலைவியாக இருக்கக்கூடிய வானதி தெளிவாக சொல்கிறாங்க, ஏடிஎம்கே ஆட்சியோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவார். வந்த பிறகு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ட்ரெயின் நாங்கள் கொண்டு வருவோம். மத்திய அரசு கேட்குற டிராஃப்டை கொடுக்குறதாங்க மாநில உங்கள் ஐஏஎஸ் அதிகாரி. மெட்ரோ ரயில் லிமிட்டுன்னு அவ்வளோ பெரிய போர்டு வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய பில்டிங் வச்சுருக்கீங்களா தேனாம்பேட்டில்? அங்கே இருக்கக்கூடிய அதற்கு கீழ் செயல்படுகிற ஐஏஎஸ் அதிகாரிலாம் தூங்குறாங்களா? மாற்றில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி டிராஃப்டை கரெக்டாக கொடுங்க. சம்ஸ்கிருத் சித்தன அபியான் திட்டத்தில் இணைய நீங்கள் தான் கையெழுத்து போட்டு திருப்பி இணைய மாட்டேன்னு போட்டு நான் இணையவே மாட்டேன் பணம் கொடுத்தா எப்படி கொடுப்பான்?
அப்போ நீங்கள் இணைய மாட்டேன் பணம் கொடுக்க சொன்னால் இன்னைக்கு கேரளா இணைஞ்சிட்டு பணத்தை வாங்கிட்டான். மம்தா கேட்பாங்களா நாங்கள் இணையவே மாட்டோம் பணம் கொடுங்கன்னு. ஒட்டுமொத்த எல்லாத்துக்கும் ஒரு கொள்கை தாங்க மத்திய அரசு வைக்க முடியும். நான் இணைய மாட்டேன் பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பணம் கொடுக்கல, பணம் இனி இணைஞ்சதே பணம் தர முடியும், நாங்கள் இணைய மாட்டோம் பணம் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? சிம்பிள் லாஜிக் தாங்க. அப்போ 14ஆம் தேதி சொன்னால் அது பொது வெளியில் வந்தால் பூமாவாது, மோடிஜி அவர்களுடைய புகழை மங்க வைக்க வேண்டும் பிளான் பண்ணி நீங்கள் 19ஆம் தேதி சொல்கிறீங்கன்னா 4 நாள் இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருந்துச்சா? 2017 டிராஃப்டை நீங்கள் படிக்கவே இல்லையா? இதெல்லாம் கேள்வி வைப்போமா இல்லையா? 20 லட்சம் மேலே இருக்கணுன்றது ஒரு விதி, ரோடு 22 அடி இருக்கணுன்றது ஒரு விதி. நீங்கள் 7 அடி கொடுக்குறீங்க. தனியார் நிலத்தை அதிகமாக கையகப்படுத்தக்கூடாதுன்றது விதி. ஆனால் எல்லாமே தனியார் இடமாக கொடுக்குறீங்க. 3 வருஷத்தில் ப்ராஜெக்டை முடிச்சு தரேன்னு சொல்கிறீங்க, அது ஒரு விதி. 2ஆம் பேஸுக்கு மெட்ரோவுக்கு 63,000 கோடி வந்து எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே அமைச்சுக்கிறோம் நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியல, எந்த உலக வங்கி போனாலும் மத்திய அரசு கேரண்டி போடணும். கடைசியில் என்ன பண்ணீங்க? 2ஆம் மெட்ரோ பணிக்கான 63 கோடி மத்திய அரசாங்கம் விடுவிச்சுது. மனோகர்கால் தெளிவாக பொதுவெளியில் சொல்கிறார், நிர்மலா சீதாராமன் சொல்கிறார். அதை பற்றி சொன்னால் பேச மாட்டேன்றாங்க. நிதியை விடுவித்தது எல்லாமே மாநில அரசு தான். கிட்டத்தட்ட மத்திய அரசினுடைய பங்களிப்பு 60%, மாநில பங்களிப்பு 40% தான் மெட்ரோவில். இந்தியாவில் எங்கே மெட்ரோ வேணாலும் 60% மத்திய அரசினுடைய பங்களிப்பு இருக்கும். இது வந்து விதி. நீங்கள் தப்பான டிராஃப்டை கொடுத்துட்டு பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மத்திய அரசுக்கான அதிகாரிகளுக்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை 17%லேருந்து 22% ஆக்குனது யார்? மாநில அரசின் கையாளத்தனம். கொள்முதல் நிலையங்களை திறந்து நீங்கள் கொள்முதலை வந்து நெல்லை கொள்முதல் பண்ணிட்டு கிடங்குகளுக்கு 310 ரூபா 310 கோடி கிடங்குகள் கட்டுறதுக்காக ஒதுக்குனீங்க. அந்த 310 கோடி எங்கே? ஒரு ஒன்றியத்துக்கும் ஒரு மாவட்டத்துக்கும் நாங்கள் கிடங்கு கட்ட போகிறதுன்னு தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தீங்க. சட்டசபையில் பட்ஜெட்டில் 310 கோடி ஒதுக்கிங்களா? எத்தனை இடத்துல கட்டியிருக்கீங்க? வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்கள் இத்தனை இடத்துல கட்டியிருந்தீங்கன்னா ஏன் இவ்வளோ நெல் கொள்முதல் வந்து 17%லேருந்து 22% ஏன் ஈரமாகுது? ஏன் செறிவுப்பட்ட அரிசியை 3 மாதத்துக்கு முன்னாடி அப்ரூவலுக்கு அனுப்பலை? இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு மோடி அரசாங்கம் விவசாயிகளை வஞ்சிக்கிறது, 22% ஈரப்பதம் உள்ள நெல்லை வாங்க மோடி அரசாங்கம் வந்து தயங்குகிறது. இதற்கு வந்து எடப்பாடி அவர்கள் குரல் கொடுக்கணும்னா எடப்பாடி கேட்கிறார், எல்லாத்துக்கும் நான் குரல் கொடுக்கணும், நீ ஏன் முதலமைச்சராக இருக்கிறேன்னு? நல்ல கேள்வி தானே அது. எல்லாருமே எடப்பாடி அவர்களுக்கு குரல் கொடுக்கணும், மெட்ரோ ட்ரெயினுக்கு குரல் கொடுக்க மாட்டேன்றாரு, நெல் குதில் எல்லாரும். நீங்கள் தான் 40 MP வச்சிருக்கீங்க, நான் எங்களுக்கு ஒரு MP இல்லை. எல்லாத்துக்கும் நாங்கள் மத்திய அரசு குரல் கொடுக்கணும். இங்கே மாநிலம், இங்கே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் எதுக்கு இருக்கிறீங்க கேட்டாரா இல்லையா? நான் கட்டின பாலத்துக்கு ஏன் நான் பெத்த பிள்ளைக்கு என் பேரை வைக்காம உங்கள் பேரை கொண்டாடுறீங்கன்னு எடப்பாடி கேட்டாருக்கு பதில் இருக்கா? ஜிடி நாயுடு பாலம் 10 கிலோமீட்டர் கோயம்புத்தூரில் திறந்தாங்களே, அது எடப்பாடி கவர்மெண்ட்டில் 2000 கோடி மதிப்பீட்டில் 60% வேலையை முடிச்சு விடப்பட்ட பாலத்தை நீங்கள் 40% கட்டிட்டு அதுக்கு பேர் என்ன வாங்கினீங்க? நாங்கள் கட்டின்னு வச்சிங்களே. அப்போ என்னுடைய குழந்தைக்கு என் பேரை வைக்காம உங்கள் பேரை ஏன் வைக்கிறீங்க கேட்குறாரு, பதில் இருக்கா? நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் 40 MPக்கு வைத்து அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து இங்கே உதயநிதியுடைய ரெட் ஜெயினுக்கு ரைடு விட்டோன்னா மாண்புமிகு பாரத பிரதமரை நேரடியாக சந்திக்க செல்கிற நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாமல் இருந்து இங்கே இருக்கவங்கெல்லாம் ரைடு விட்டோன்னா உடனே போய் நிதி ஆயோக்குள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் சந்திக்கிற நீங்கள் நெல் ஈரப்பதத்துக்கு ஏன் நீங்கள் போய் சந்திக்கல? கேள்வி எழுப்புறாருல, பதில் சொல்லுங்கள். இங்கே துரைமுருகன் வீட்லேயும் நம்ம ஜெகத்ரகன் வீட்லேயும் ரைடு விட்டோன்னா ஜெகத் வச்சுன்னு அன்றைக்கி நைட்டே தனி ஃப்ளைட்டை பிடிச்சி மாண்புமிகு நிதி அமைச்சரை சந்திக்க ஓடினாங்களா இல்லையா? கேள்வி வைக்கிறாங்களா இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய தனிப்பட்ட முறைத்துக்கு வந்து மத்திய அரசை நோக்கி நகருது தவிர மக்கள் நலப்பணிக்கு ஏன் மத்திய அரசுக்கான அழுத்தங்களை கொடுக்கல? அதையும் எதிர்க்கட்சிகள் தான் நாங்கள் செய்யணும், நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இந்த ஈரப்பதமான நெல்லுக்கான அப்ரூவல் வாங்க வேண்டியது உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்களும் வேளாண் துறை அமைச்சருக்கு MRK பன்னீர்செல்வம் வேலை. அதாங்க அதுக்கு தாங்க அமைச்சராக்கி வச்சிருக்கோம். எதுக்கு அமைச்சராக்கி வச்சிருக்கோம்? இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்க தான் நீங்கள் அமைச்சர். அதுக்கு தான் உங்களுக்கு தண்ட சம்பளமாக 1,50,000 ரூபாய் எங்கள் பாக்கெட்லேருந்து எங்கள் வரி பணத்தை சிந்தி கொடுக்குறோம். நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோம். எங்களுடைய ஒரே வேலை மத்திய அரசு மேலே குறை சொல்வது. மத்திய அரசு எல்லா நெல்லுமே தண்ணியை ஊற்றி விட்டுச்சு. மத்திய அரசு 17% நெல்லை 22% ஆக்குச்சு. மெட்ரோ ட்ரெயினுக்கான டிராஃப்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும் மத்திய அரசு கேட்கறது, மத்திய அரசு டிராஃப்டை தப்பாக கொடுக்கணும் மத்திய அரசு சொல்லுது. எல்லா தப்பையும் இவர்கள் செய்துவிட்டு அதை மடைமாற்றதை மத்திய அரசு செய்வது அந்த வேலை. நல்லது வெங்கடேஷ், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி. நன்றி.